அவரோட ஆயிரக்கணக்கான பாடல் எழுதினார் இல்லையா. ஒரு பாடலில் கூட ராமலிங்கம் என்கிற வள்ளலார் மாந்தரை பாடவில்லை, மனுஷங்களை புகழ்ந்து அவர் பாடவே. இத்தனைக்கும் அவருக்கு பெரிய பெரிய செல்வந்தர்கள் தான் தான தர்மம் பண்ணாங்க, பணம் கொடுத்தாங்க, அரிசி பருப்பு கொடுத்தாங்க, அடுப்பெரியாம பார்த்துக்கிட்டாங்க. மனுஷங்களை பாடவே இல்லை அவர். ஏன்னா மொழி சார்ந்த சுயமரியாதை அவர் இயல்பிலேயே இருக்கு. அப்ப யாரையும் மனுஷங்களை இப்பெல்லாம் அப்படி இல்லவே இல்லை இல்லைங்களா. யாராவது நம்மளை ஒரு கண்ணு பாத்திர மாட்டாங்களா, அவங்க கண்ணில் பற்ற மாட்டோமா, நம்மளுக்கு ஒன்று கிடைக்காதான்னு எத்தனை பேர் இருக்கோம் இல்லைங்களா. மொழி சார்ந்த சுயமரியாதை நம்ம இருக்குதுன்னே நம்ம வளரான்னு தெரிஞ்சுக்கணும். மனுஷங்களை அவர் பாடவே இல்லை. பசிக்கு உணவிடல், பிரபஞ்ச ஆற்றலை ஜோதி வடிவில் வழங்குதல், ரெண்டு தான் அவரோட அடிப்படை விஷயங்களா இருந்துச்சு. பசிக்கு உணவிடுதல் நம்மளுக்கு தெரியும். இப்போ வரைக்கும் அவங்க அந்த அடுப்பு நெருப்பு அதுலேருந்து சம்டைம்ஸ் கூட்டம் ஜாஸ்தியாக வரும்போது வெளியில் திறந்த வெளியில் அடுப்பத்து வைப்பாங்க. அங்கிருந்து தான் பற்ற வச்சு கொண்டு வந்துருப்பாங்க. அதே போல உள்ள என்ன சொல்லுவோம் அப்படி தருது. இன்னொன்று, இந்த பிரபஞ்ச ஆற்றலை ஜோதி வடிவாக வழங்குது. ஜோதி ஒளியை வழங்குதுன்றது நம்ம மரபுலேயே இருக்குது. வீட்டில் எல்லாரும் விளக்கேற்றிட்டு தான் இருக்கும். அது போலவே நம்ம மரபில் வந்து ஒளியின் உதவி இல்லாமல் எதையும் பார்க்க முடியாதுன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா. அப்போ ஒளி புற ஒளி ரெண்டு இருக்குது. இந்த புற ஒளிங்கிறது சந்திரன் ஒளி, சூரியனின் ஒளி, நட்சத்திர ஒளி, அக்னி ஒளின்னு இருக்குது. இப்போ நம்ம ஆன்ம ஒளி, ஜீவ ஒளி, மன ஒளிங்கிறது நம்ம அகமொழி இருக்குது. இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றல் முழுவதுமே ஜோதி வடிவாக தான் இருக்குது. இறைவன் ஒருவன் தான். ஜோதி வடிவில் இருக்கிற இறைவன் மட்டும் வணங்குங்கிறது ஒரு தீர்மானமாக இருந்தார். அதுக்கப்புறம் 1858 நீ சென்னையில் இருக்க முடியாதுன்னு கிளம்பிட்டார். ஆன்மவாட்டி சென்னை சரிப்பட்டு வராதுன்னு கிளம்பி வந்து தான் கருங்குளத்தில் போய் வேங்கடசாமின்னு ஒரு மணிகாரர் வீட்டில் 9 வருஷம் தங்கியிருந்தார். அப்பொழுது தான் அவர் சமரச சுத்த சத்திய சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிறத நிறுவினார். அதுக்கப்புறம் மறுபடியும் சத்திய தர்மசாலை இப்பவும் இருக்குது. தர்மசாலையில் தான் இப்போ அரிசி மூட்டைன்னு அடுக்கி வச்சிருக்காங்க. 72 சத்திய ஞான சபை. இந்த சத்திய ஞான சபை 1872 ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அவங்க நிறைய சிக்கலும் தெரியும். தனியாக ஒருத்தங்க என்ன விஷயம் பண்ணாலும் பிரச்சனை வராது. இன்ஸ்டிடியூஷன் ஒன்று ஆரம்பித்தா பிரச்சனைகள் இல்லைங்களா. அது ஒரு நிறுவனம் ஆரம்பித்து ஜீவகாரனுக்கு பேசும்போது அவர் கூடயே இருந்த தொழும்பூர் வேதாயங்கள் எல்லாம் கூட அவர்கிட்ட விலகி போனாங்க. ஏராளமான பிரச்சனை வந்துச்சு. அருட்பா மருட்பா விவாதங்கள்லாம் இருந்துச்சு. இது போலி அருட்பான்னு சொல்லி இலங்கையில் இருக்கிற ஒருத்தர் கதிரவேலு பிள்ளை பெரும் பிரச்சனை பண்ணார். மேலே மேலையாக போய் அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. அப்போ அவர் முகத்தில் எப்பொழுதுமே துயரக்குறி இருக்குது. எப்படி புரிஞ்சுக்காமல் இருக்காங்க நம்ம சொல்கிறது. ஏன்னா அவர் இறந்தவங்க வந்து எரியூட்டக்கூடாது, புதைக்கு மட்டும்தான் செய்யணும். புலால் மரத்து இந்த கோயிலுக்குள்ள புலால் சாப்பிடவும் வரக்கூடாது. பசித்தவர்கள் சாப்பாடு போடணும், புலால் சாப்பிட்டாலும் சாப்பாட்டி. ஆனால் வெளியெல்லாம் என்ன தூக்கணும். இதெல்லாம் அப்போ மரபான ஜாதி இந்துக்களுக்கு, உயர் ஜாதி இந்துக்களுக்கு பெரிய பிரச்சனை. ஏன்னா அப்போ இந்து மதம் உறைஞ்சு போயிருந்துச்சு. அது ஒரு உழைச்சிட்டே இருந்தார் தொடர்ந்து. சடங்குகள் கூடாது, உயிர்ப்பலி கூடாது, விக்கிரக வழிபாடு கூடாது, சிறு தெய்வ வழிபாடு கூடாது, சாப்பாடு போடுது அதுதான் வழிபாடு சொல்லும்போது நிறைய ஆச்சாரங்களும் மத சடங்குகளும் இருந்த இந்து மதம் தனிச்சு போயிடுச்சு. இவரை வசப்பாடுதான் ஏராளமான பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனைகள்லாம் அவங்களால சமாளிக்க முடியாமல் அப்பா சாமி எழுதுறாரு, அப்பா சாமியை கற்று எழுதுறது என்னால் முடியல, ஏன் இப்படி நடக்குது, கடைவீருக்கேன்னு கொள்வார்களேன்னு அப்பதான் எழுதுறாரு. ரொம்ப மனசு வேதனையில இருந்தாரு. அப்போ கடலூருக்கு விலகி போயிட்டார். பக்கத்தில் இருந்த மேட்டுக்கு ஒரு இடத்துக்கு போய் குடிசை கட்டி அடைஞ்சிருக்கும் பொழுது பிரம்மதண்ட யோகம் எல்லாம் பண்ணுவார். 2 பக்கமும் சீமன் கறி எடுத்து திடீர்னு எதுவும் தெரிச்சு அவர் மேலேயே விழுகும். சக்கரை தண்ணி குடிப்பாருன்னு சொன்னார் இல்லைங்களா. பாத்திரத்தை துணியில் குடிச்சு கொண்டு வருவாங்க. அப்படியே கையில் வாங்குவார். நெருப்பு ஒன்றும் பண்ணார். சித்த யோகி இல்லைங்களா. அந்த யோகம் பண்ணுவார். யோகம் பண்ணும்போது கையில் உலோக காசை வச்சிருப்பார். அது உருகி ஒழுகிடும். அந்த அளவுக்கு ஒரு யோகம் சூடவருக்கு இருக்கு. கூடவே 10,000 அப்படின்னு 15ஆம் நூற்றாண்டில் ஒரு சித்த யோகி இருந்தார். அவரோட ஜீவசமாதியான இடம் இப்பவும் புவனகிரி மாவட்டம் எறும்பூர்ல இருக்குது. அந்த 10,000 அப்படிங்கிறவர் 15ஆம் நூற்றாண்டு, வள்ளலார் 19ஆம் நூற்றாண்டு. அவரு கூட வள்ளலார் சூக்ஷ்ம வடிவில் தொடர்பில் இருந்து மிக முக்கியமான ஒரு யோகத்தை கற்றுத்தாருன்னு சொல்லப்படுது. அது வந்து சுத்த தேக சித்தி. அதாவது நம்ம கருப்பொருளான தேகத்தை வெறும் ஒளியாக மாற்றிக்கிறது. அந்த அந்த வித்தையை அவருக்கு வந்து கற்றுக்கிட்டார். இதெல்லாம் இருக்கும்போது பண்ணினாரு. அண்டு இந்த சாதி சமய சலக்க விட்டே நக்கா அப்படின்னு சொல்றதெல்லாம் அக்கத்திங்கிறதுல அந்த சமயத்தில் தான் இருந்துச்சு. நிறைய பிரச்சனையாச்சு. ஆனாலும் அந்த ஒரு பாடசாலை நிறுவனார். 3 லாங்குவேஜ் கற்றுக் கொடுத்தாரு. இங்கிலீஷ், தமிழ், சான்ஸ்கிரிட் 3மே கற்றுக் கொடுத்தாரு. திருக்குறள் விளக்க முறையில் முதலில் பாடமாக சொல்லிக் கொடுத்ததும் வள்ளலார் பாடசாலையில் தான். இத்தனை இருந்தாலும் சர்ச்சைகள் நிறைய இருந்துச்சு. அந்த கடைசி காலத்தில் அவர் வந்து ஒரு ஒளி சன்னிதானம்
சந்திக்க முயற்சி பண்ணார். கடைசியாக ஒரு பேருரை ஒன்று ஆற்றினார் 1873 அக்டோபர் 20 இறுதி பேருரை. மத்தியானம் உட்காந்து எல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஜாலியை திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி படுத்துக்கிட்டாரு. அங்கே இருக்கிற ஓட்டைகள்லாம் அழைக்க சொன்னாங்க. அப்படி சீனர்கள்லாம் சொல்கிறாங்க. நிறைய அப்பெல்லாம் பத்திரிகைகள் அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்க கூட எழுதினாங்க, மறுபடியும் அதை மாற்றி எழுதினாங்க. ஆனால் அவர் ஒரு சித்த புருஷன் எதுக்கு சாத்தியம்னா நான் சித்த மருத்துவத்தை 20 வருஷமாக நடத்தி நான் கூட மட்டும் போயிட்டு இருப்போம் இல்லைங்களா. அப்புறம் அது நிறைய தொன்மங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. பாம்பு கடிக்க வந்துச்சு, பார்த்துட்டு கடிக்காமல் போயிடுச்சு, இவரை தலையை பற்றின பாம்பு அது இறந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு காலில் சொம்பு தண்ணியில் சொன்னார் மழை பெய்ய சித்திரங்கள் இருக்குது. இன்னொரு பக்கம் வடலூர் பக்கத்துலேயே எந்த விக்கிரக வழிபாடு வேணான்னு சொன்னாரோ அந்த விக்கிரகங்கள் எல்லாம் நிறுவனாங்க, சண்டைலாம் நடந்தது. உண்மையை சொல்ல போனால் பெரியவர்களே, இந்த பக்கம் அவருக்கு தொன்மங்கள் இருக்குது, இந்த பக்கம் அவருக்கு எதிராக இருக்காங்க. ரெண்டுக்கும் நடுவில் இல்லை வரலாறு, ரெண்டுக்குமே வெளியில் இருக்கிறார். இப்பவும் மூச்சல் வந்து பார்த்துட்டு தான் இருப்பார். நம்ம சொன்னது என்ன அவங்க செய்யறது என்னன்னு பார்த்துட்டு இருப்பார். அவர் நிச்சயமாக பிரசாதங்கள் கொடுக்கக்கூடாது, இசைக்கருவிகள் இசைக்கப்படக்கூடாது, விபூதி கூட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாமே கொடுக்குறாங்க உட்காந்து. இந்த மாதிரி அவரை பற்றி நம்ம தெய்வமாக்கிட்டு தொன்மமாக்கிட்டு அவர் சொன்னதுக்கும் ஆப்போசிட்டில் தான் பண்ணிட்டு போயிருக்கோம். இப்போ அவர் சித்த புருஷங்கிறதுனால ஆட்சியுமே தெரியும், ரசவாதம் தெரியும். மண்ணை பொண்ணாக்கு ஒருத்தர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, பண்ணி காமிக்கிறேன்னு சொல்கிறார். கண்ணல் இருக்கிற தண்ணியில் கொஞ்சம் மண்ணெண்ணி போடுறது பொந்துகளாக மாறுது, எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்களான்னு கேட்குறாரு. இல்லை, இது மண்ணாசை பெண்ணாசை இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கணும்னு சொல்கிறாரு. நிறைய அவரோட ஒரு வயலில் போயிருக்கும் போது வாடின பயிர் பார்த்துட்டு தான் எழுதுறாரு. வாடின பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்கிறார். அவர் பார்க்குற கோவிந்தாசாமி செட்டியாருங்கிறவர் ஒரு வண்டியில் வர்றாரு. 50 கிலோமீட்டர் இடுப்பே போயிடுச்சு, எனக்கு சேரும் ஜெகதீமா அப்படின்னு சொன்னோன்னே எந்திரிச்சு போய் மாடு எங்கே, நீ வண்டியில் இருந்த மாடுன்னு கேட்குறாரு. இதோ அங்கே தான் நிற்குதுன்னு நேராக போய் மாட்டை தடவி கொடுத்து அதுக்கு புல்லு கொடுத்து தண்ணி கொடுத்து உட்காந்துட்டு வந்து உனக்கே எவ்வளோ கஷ்டமா, அண்ணன் எழுதுட்டு அந்த மாட்டுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு கேட்டாரு. ஜீவகாரணிங்கிறது மேடையில் பேசுறதுல வரலாறு இருக்கு. அவரோட சிந்தனையே சேவையிலையும் ஜீவகாரணியும் உயிரின் மேல இருக்கிற அன்புனால் இருந்ததுனால தான் அவர் ஞானின்னு சொல்றோம். அப்போ அருணகிரிநாதரோட பாட்டு, திருமூலரோட பாட்டு, இதோட தாக்கமெல்லாம் ஆரம்பத்தில் இருந்தது. இது பார்த்தீங்கன்னா நாயினும் கடையல், இது மாணிக்கவாசகர் சொல்லுவார். அப்படி இருந்தது. ஒரு கட்டத்தில் அதுக்குள்ளெல்லாம் அவர் விடுபட்டுட்டார். காந்தியும் அப்படித்தான். படிப்படியான அந்த மாற்றத்தினால குனிந்து முதிர்ந்த ஞானிகள் தான் அவங்க 2 பேருமே. விடாப்படியாக அவனை பிடிச்சிக்கிட்டு அடமென்சி வந்து அவங்க எல்லாம் இல்லை. காந்தி முதல்ல கலைஞர்கள் திருமணம் செய்து கொண்டால் நான் வந்து அவங்களுக்கு சன்மானம் கொடுப்பேன், கல்யாணம் கலந்துப்பேன்னு சொன்னார். சொன்னால் கழிச்சு 2 பேரில் ஒருத்தர் தொலைத்தாருன்னா நான் வந்து கலந்துப்பேன். அந்த மாற்றம் இவங்க 2 பேருக்குமே இருந்துச்சு. முதல்ல முருகனை கும்பிட்டாரு, குரு வழிபாடு. அதுக்கப்புறம் சிதம்பரம் நடராஜனை கும்பிட்டாரு, குரு அருள் வழிபாடு. அதுக்கப்புறம் ஜோதியை கும்பிட்டாரு, அருள் வழிபாடு. இப்படி படிப்படியாக முதிர்ந்து கணிந்தவர் தான் இவருமே. அப்புறம் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர், கேரளாவில் நாராயணகுருவோட சீடர் தான் நடராஜகுரு. அவருக்கு அப்புறம் தான் நித்திய சைத்தன்யதியோட ஃபோட்டோ தினமும் ரூமில் வச்சுருக்கேன், ஆஃபீஸ் ரூமில். அவர் பார்க்கவும் நாங்கள் போகிறதே இல்லை. வருஷம் மே மாதம் அவர் சமாதிக்கு நாங்கள் போகிறோம். அதுக்கப்புறம் வடக்கத்தில் ராஜாராம் மோகன் ராய் இவங்கெல்லாம் இருந்தாங்க. அடுத்து பசிக்கு உணவு எடுத்து, அதுதான் முக்கியமான விஷயம் நம்ம சொன்னார். இது நினச்சி பாருங்களேன், பசின்னு ஒன்று இல்லை. நம்மெல்லாம் பிளான்ஸ் எல்லாம் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க இல்லை, ஒளியால் உணவு தயாரிச்சுக்குது. நம்மளுக்கும் அப்படி இருந்துச்சுன்னா வேலைக்கு போவோமா, அடி விட்டு சேர்ந்த வெட்டு சேர்ந்த உண்டா, வயல்வாக்கு தகராறு உண்டா, பிஸ்னஸ் உண்டா, அமைதியே நம்ம ஏன் செடியெல்லாம் நகர்றது இல்லைன்னு நீங்கள் தேவையில்லை. இருந்திருக்கிறதே உணவு கிடைக்கும், நம்ம ஒரு இடத்துல இருக்குமா இருக்கும். பசி பிரியை தீர்த்தா உலகத்தில் அமைதி நிலவும் அப்படிங்கிற ரொம்ப அடிப்படையான விஷயம் சொன்னாங்க. 2வது பாடம். 3வது சித்தரயோகம் வரும். இவரோட சத்திய சன்மார்க்க ஞான சபையோட அடிப்படை அப்படிங்கிறது உண்மையில் அகமயமான சித்தயோக பயிற்சியெல்லாம் இருந்தது. அவரும் ஒரு சித்தர் அப்படிங்கிறது 3 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தற்போதெல்லாம் சுவாரஸ்யமாக கொடுத்துருக்கிறாரு. தமிழில் பதிப்பீடு 160 ரூபாய் இன்னும் ஒரு மிக முக்கியமான அதுவும் சொல்லணும். அருப்பா மருப்பா விழாங்கிறது சரவணன் எழுதுகிற நண்பர் அவர், அதுவும் தமிழில். இந்த அருப்பா எப்படி எழுதினாரு, அதுக்கே எழுதி இருக்கிறவங்க எல்லாம் அப்படி சண்டை பிடிச்சாங்க, எப்படி விளக்கம் கொடுத்தாலும் புஸ்தகம் எழுதியிருக்காரு. இன்னொன்று நண்பரும் இயக்குனருமான ரஃபீக் இஸ்மாயில் அப்படிங்கிறது அன்பிலும் பெருமொழியும் ஒரு ஆவணப்படப்பட்டிருக்கு. அவ்வளோ நல்லா இருக்கும். சஞ்சய் சுப்பிரமணியம் நல்லா இதோட பாட்டை பாடி முக்கியஸ்தர்கள்லாம் அதை பற்றி பேசி இந்த 3மே நான் அவருக்காக பரிந்துரைக்கிறேன். நமக்குள்ளேயும் அவர் சொன்ன அந்த அன்பனும் ஜோதி இருக்கிறது அவர் பரசிவம்னு சொன்னார். பரம்னா எல்லாத்துக்கும் மேலே இருக்கிற சிவம்னு சொன்னார். சின்மயங்கள் அதுதான். அதை நம்மளும் உணரணும். ஆனால் நம்மளுக்குள்ளே இருக்கிறது தெரியாதபடி நமக்கு நிறையா திரைகள் போட்டுக்கிறாங்க. கோபம், குரோதம், வஞ்சம், ஏராளமான திரைகள் இருக்குது. முன்னாடி அருணகிரிநாதர் தீபமங்கல ஜோதி நமோ நமோன்னு சொன்னார்.
கொடுத்து குழைச்சிட்டு போனால் சந்தோஷமாக போய் வீடு கட்டலாம், கல்யாணம் பண்ணலாம், 2-3 கல்யாணம் பண்ணலாம், காசெல்லாம் கட்டலாம், ஸ்விம்மிங் பூல் வச்சுக்கலாம் நினச்சிட்டே ஒவ்வொருத்தரும் வந்து அடிச்சு தூங்கிட்டு போயிடலாம். மறுநாளும் பிச்சை எடுக்கிறார். மறுபடியும் அர்ஜுன் கிருஷ்ணா பாத்தியா அப்படின்னு கிருஷ்ணா அப்பவும் சிரிக்கிறார். கூப்பிட்ட பெரிய வயலும் கொடுக்குறான். அதையும் நினச்சிட்டு போகிறான், நம்ம இதை வச்சு பெரிய கோடீஸ்வரன் ஆகிடலாம், பிஸ்னஸ் பண்ணலாம். அப்போ அதுவும் அவனுக்கு அவங்க ஒரு பானையில் போட்டு வைக்கிறான். சம்சாரம் கொண்டு ஆற்றுல முக்கி தண்ணி எடுத்து போயிடுச்சு, ஆற்றோட போயிடுச்சு. மறுபடியும் பிச்சை எடுத்து வந்தபோது என்னடா இப்படி யாருக்கும் கிருஷ்ணன் கூப்பிட்டு இங்கே வாழை கூப்பிட்டு கையில் 2 அணா கொடுக்குறாரு. போயிட்டான். ஆனால் மனசு ரொம்ப கெட்டு போயிடுச்சு. ஆற்றோப்பில் போயிட்டு இருக்கும்போது மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, கூட நிறைய மீன் எல்லாம் செத்து போய் பொண்ணு மட்டும் துள்ள துடிச்சிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ மனசு கஷ்டமாக இருக்கு, நம்மள மாதிரியே பிடிக்குதுன்ட்டு ஒரு அண்ணாவுக்கு எவ்வளோ பணம் 2 மீனுங்கிறான். ஒரு உயிரோடு இருக்கிற மீனை ஒன்று வாங்கிட்டு இன்னொரு செத்த மீனையும் வாங்கிட்டு உயிரோடு இருக்கிற மீனை ஆற்றுல விட்டுறான். கையில் இருக்கிற செத்த மீனை பார்த்தா அது வாயில் அவனுக்கு இருந்து கொடுக்குறது அரையிறம் இருக்குது. கடைச்சிருச்சின்னு சத்தம் போடும்போது அந்த திருடி போன திருட பிடிச்சிட்டு இருக்கான். சத்தம் போடாதப்ப எல்லாம் வந்து அடிச்சு போடுவாங்க தான் அவன் தங்கன்னு கொடுத்துட்டு போகிறான். அப்போ அர்ஜுனன் கேட்குறான், என்ன இப்படி பண்ணிட்டா, எப்படி இப்படி நடந்துச்சுன்னு கேட்கும்போது முதல்ல 2 முறை செல்வம் வந்த போது அவனை மட்டும் நினைச்சான், 3ஆவதா இன்னொரு உயிரை நினைச்சான். அந்த மாதிரி நினைக்கிறவங்க தான் மனுஷன். அதனால தான் எல்லா மனுஷத்தையும் சொல்லுவாங்க. அப்படி நம்ம இப்பவும் வள்ளலார் நாள் அன்னைக்கு போனோம், அருட்பெருஞ்சோதி நாள் அன்னைக்கு போனோம்னா ஒரு பெரிய கண்ணாடியில் அவர் ஏற்றி சூழல் பிரதிபலிக்கிறதா நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம கையில் ஒரு காஃபி கப் வச்சு போகணும்னு வச்சுக்கோங்களேன். யாராவது நம்ம மேலே வந்து மோதிட்டாங்கன்னா கையில் இருக்கிற சிந்திடும். ஏன் சிந்திச்சுன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், நம்ம மேலே ஒரு மோதிட்டான்னு சொல்லுவோம். இல்லை, நம்ம கோப்பையில் காஃபி இருந்ததுனால காஃபி சிந்திச்சு, பெயிண்ட் இருந்தால் பெயிண்ட் சிந்திருக்கும், டீ இருந்தால் டீ சிந்திருக்கும். நம்ம கோப்பையில் நம்ம உள்ள மேலும் கோப்பையில் அன்பு இருந்தால் எதை நம்ம சிந்துவோம், எதை நம்ம பரப்புவோம், அன்பை தான் பரப்புவோம் இல்லைங்களா? அப்படி உங்களது கோப்பை முழுவதும் வள்ளலார் போன்ற ஞானிகள் போட்டு வச்ச பாதையில் போகும்பொழுது அன்பால் நிறைந்திருக்கட்டும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. மனங்களை பண்படுத்தக்கூடிய அளவுக்கு மிகச் சிறப்பான அருள்முறையை வழங்கினார்கள். ஆசிரியர் அன்பெரும் பிடியும் நாங்கள் அகப்பட்டோம் என்கின்ற எங்களுடைய நன்றி அறிதலை கூறிக்கொண்டு அடுத்தபடியாக பொள்ளாச்சி நாகாமா கல்லூரியினுடைய இந்த அரங்கிற்கு வந்து விடலாம். கண்டிப்பாக அந்த கூட்டம் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கும். பலமுறை அழைப்புகள் எங்களுடைய தொலைபேசியிலே வந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு வருவதற்கு தான் கொஞ்சம் நேரமில்லை என்கிற வருட படைப்புகள் எல்லாம் யாரால் உருவாக்கப்பட்டது? கடவுளால் உருவாக்கப்பட்டது. அப்படி என்றால் சாத்தானை கடவுள் தானே உருவாக்கி இருப்பார் என்று அந்த மாணவனிடத்தில் ஒரு கேள்வி. இந்த மாணவன் செழித்து போனார், என்ன சொல்வதற்கு தெரியவில்லை. மாணவன் திருப்பி ஆசிரியரை கேள்வி கேட்டார், ஐயா ஆமாப்பா குளிர் இருக்கு என்று சொல்லியிருக்கிறார். அதே போல இருட்டு ஒன்று இருக்கிறதா என்று மாணவர் ஆசிரியர்களை கேட்டார். ஆம் இருக்கிறது என்று சொன்னார். அதற்கு அந்த மாணவன் திருப்பி பதில் சொல்றான், ஐயா குளிர் ஒன்று இல்லை, இருட்டு ஒன்று இல்லை. ஏன் வெப்பத்தினுடைய அளவு குறைந்தால் அது குளிராகிறது, வெளிச்சத்தினுடைய அளவு குறைந்தால் அது இருட்டாகிறது. இப்படிப்பட்ட மாணவர் யார் தெரியுமா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அப்படிப்பட்ட நல்ல மாணவர்களை உருவாக்குவர்கள் ஆசிரியர்கள். இங்கே நாம் முன் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த விருது பெற்ற ஆசிரியர்களும் அந்த ஆசிரியர்கள் ஐன்ஸ்டீன் போல பல மாணவர்களை உருவாக்குகின்றனர். நம்முடைய நிகழ்ச்சிக்கு முன்பாக நகராட்சி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். உண்மையிலேயே இன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடிய மாணவர்களுடைய செயல்பாடுகளை கவனித்தால் நினைத்தால் நமக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது. இந்த சமூகத்தை நிலைநிறுத்தக்கூடிய தலைவர்களை நம் முன் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி பல சிந்தனைகளை முன் வைக்கின்றோம். அப்படிப்பட்ட சிந்தனையாளர்கள் கூடியிருக்கின்ற இந்த அவையில் வள்ளலாருடைய வாக்கும் அந்த வாக்கை பின்பற்றிய காந்தியடிகளுடைய வாழ்வு குறித்ததான என்னுடைய கருத்துக்களை நான் முன் வைக்கின்றேன். எத்தனையோ தலைவர்கள் தோன்றியிருக்கிறார்கள், எத்தனையோ வழிகாட்டிகள் இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் நம்மை வழிநடத்துகின்ற ஒரு மகான்களாக ஞானிகளாக சங்ககாலம் தொட்டு தமிழ் இலக்கிய வரலாற்றில் பார்க்கின்ற பொழுது எத்தனையோ ஞான கருத்துக்கள் நம்முடைய புலவர்களாலும் கவிஞர்களாலும் படைப்பாளர்களாலும் முன்னிறுத்தப்பட்டிருக்கின்றன. வள்ளுவர் சொல்லுகின்றார், பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும், சாதி மத வேதம் எதுவும் இல்லை, பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லுவார். அதே போல பொன்னானூற்றிலே கணியின் பூங்குன்றனார் சொல்லுகிறார், யாதும் ஊரே யாவரும் கேளே, அனைவரும் சமம் என்கிற கருத்து. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று
திருமூலர் குறிப்பிடுகின்றார். இவற்றை எல்லாம் சேர்த்து வள்ளலார் தம்முடைய கருத்தாக, தம்முடைய கொள்கையாக, கோட்பாடாக, வாக்காக முன்வைக்கின்றார். அன்பு குறித்தும் அருள் குறித்தும் வள்ளலாருடைய பார்வையில் பார்த்தோம்னா, அன்பு என்பது, அன்புக்கும் அருளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அன்பு என்பது நம்மிடத்தில் மட்டும், நம் குடும்பத்தாருக்குள்ள கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் அவரிடத்திலே செலுத்தக்கூடியது அன்பாக. அருள் என்பது பிற உயிர்கள் மீதும் இரக்கம் காட்டுவது. இந்த அருள் வேணும்னா கண்டிப்பா அன்பு இருக்கணும். அன்பு இருந்தால்தான் அது அருளாக மாறும். வள்ளுவர் குறிப்பிடுகிறார், அருள் ஈனும் அன்பீனும் அன்பின் புலவி என்று அருளை பற்றி சொன்னார். அன்பு ஈணுகின்ற, அன்பு பெற்றெடுத்த பிள்ளையாக இந்த அருள் என்கிற குறிப்பை முன்வைக்கின்றார். அப்படி வள்ளுவர் பார்த்தீங்கன்னா அன்புடைமை பற்றி இல்லறவியல் குறிப்பிடுகிறார். துறவர இரக்கத்தை சொல்லுகிறார். உயிர்களிடத்திலே காட்டக்கூடிய அளவற்ற இரக்கத்தை. தெய்வ அருள் நிலை பார்த்தீங்கன்னா இறைவனிடமிருந்து பெற்றுணர்ந்த பேரின்ப நிலை அருள் நிலை. அதே போல ஜீவகாரணியம் என்று சொன்னார். பிற உயிர்களிடத்தும் தங்களுடைய இரக்கத்தை அருளை செலுத்துவது என்று. இது மாதிரி வள்ளலார் இரண்டு நிலைகளை பற்றியும் முன்வைக்கின்றார். இப்ப ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, தாய்மானவர் சொல்லியிருக்கார், இறங்கும் நின் தெய்வ அருட்கருணை என்று. வள்ளலாரும் அதை பதிவு செய்கிறார். ஜீவகாரியம் தான் உயிர்களிடம் கொள்ளுகின்ற இரக்கமே நம்முடைய முக்திக்கு திறவுகோலாக அமையும். முக்தி என்கின்ற வீடு பேர் அடைவதற்கு உயிர்களிடம் காட்டக்கூடிய இரக்கமே அதுதான் ஜீவகாருண்யம். அந்த ஜீவகாருண்யம் தான் நம் முக்திக்கு அழைத்து செல்லும் என்கிற ஒரு சிந்தனையாக ஊரடிகள் வள்ளலாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, ஜீவகாரியம் என்கிற உயிர் வள்ளலார் என்கிற உடலாக இருந்தது. வள்ளலார் ஜீவகாருண்யத்தை உயிராக வைத்து வாழ்ந்தார் என்று சொல்ல முடியும். அந்த ஜீவகாருண்யத்தையே தாங்கி நிற்கின்ற உடல் தான் வள்ளலார் என்று வள்ளலாரை பற்றி ஊரடிகள் சிறப்பாக பதிவு செய்திருக்கின்றார். இறைவன் எங்கிருக்கிறார்? எங்கும் இருப்பார், தூண்டிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்று இறைவனுடைய நிலையாக பதிவு செய்கிறது. ஆனால் வள்ளலார் சொல்லுகின்றார், இறைவன் எங்கே வாழ்வார்? எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உகக்கின்றார். யாவர் அவர் உளந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடமுறையும் இடமென நான் தெரிந்தேன். சாமி மதம் பேணாமல் பிற உயிர்களிடத்தில் காட்டுகின்ற கருணை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுடைய உள்ளத்தில் இறைவன் இருக்கின்றார் என்கிற சிந்தனையை முன்வைக்கின்றார். ஜீவகாருண்யம் என்பது வள்ளலாருடைய மூச்சு. நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம், மூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறோம். வள்ளலார் ஜீவகாருண்யத்தை தன்னுடைய மூச்சாக வைத்திருக்கின்றார். அம்மா சொல்லும்போது சொன்னாங்க, வள்ளலாருடைய புகைப்படம் எங்கேயுமே நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி. அது உண்மைதான். ஆனா அவர் எப்படி இருப்பார் என்பதை அவருடைய புகைப்படம் நமக்கு காட்டவில்லை. அவருடைய ஒவ்வொரு அருள் பாடல்களும் வள்ளலார் எப்படி இருக்கிறார், அவருடைய உருவம் எப்படி இருக்கும், உள்ளம் எப்படி இருக்கும் என்பதை அவருடைய ஒரு காட்சியை அவருடைய பாடல்கள் நமக்கு விளக்குவதாக இருக்கின்றது. அதே போல வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்கிற உள்ளம். அது இல்லாம எப்படியெல்லாம் தன்னுடைய துடிப்பையும் அந்த வாட்டத்தையும் பதிவு செய்திருக்கிறார் என்றால், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்தேன், வீடுதோர் அறிந்தும் பசி ஆறாது அயர்ந்த வெட்டரை கண்டுளம் பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேருற கண்டுளம் துடித்தேன், ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சிழைத்தவர் தம்மை கண்டே இழைத்தேன் என்று சொல்கிறார். பிறருடைய பசியையும் பிறருடைய வருத்தத்தையும் பார்த்து நான் இழைத்து போனேன், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். அப்படி உணவை வீண் செய்யக்கூடாது. நம்ம வகுப்புல கூட மாணவர்கள் சொல்லுவேன், மதிய உணவு கொண்டு வந்தா கீழே கொட்டாதேடா, இங்க திருடிட்டு வந்த உணவு மாதிரி ஆயிரும். அதனால நீங்க வீட்டிலிருந்து கொண்டு வந்த சாப்பாடை முழுமையா சாப்பிடுங்க, வீண் அடிக்கக்கூடாது, உணவை வீண் செய்யக்கூடாது என்று சொல்லி. அப்படி இழைத்தவர்களை கண்டு தாம் இழைக்கின்ற ஒரு வருத்தமுடையவர்களாக, பக்குவமுடையவராக வள்ளலார் அவர்கள் இருந்திருக்கின்றார். இப்ப பசு கொடுமை பத்தி எல்லாரும் சொல்லலாம். திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், ஔவையார் சொல்லியிருக்கிறாங்க. பசி கொடுமையை பற்றி எல்லோரும் சொல்லிவிட்டு சென்று விடலாம். ஆனால் இவர் சொல்வதோடு மட்டுமல்ல, அந்த கொடுமை
கொடுமையை நீக்க பாடுபட்டிருக்கிறார். பசி பிணி அதை தீர்க்க வேண்டும். பசி என்பது ஒரு நோய். மணிமேகலையிலே அட்சய பாத்திரத்தினுடைய கதை வருகின்ற பொழுது பார்த்தீங்கன்னா அட்சய பாத்திரத்தினுடைய நோக்கமே என்ன அப்படின்னா பசி என்கிற பிணியை போக்குவது, பசி இல்லாமல் ஒரு உலகம் வாழ வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான ஒரு நோக்கத்தை முன்வைக்க அந்த காப்பியமாக மணிமேகலை முழுவதும் பேசப்படுகிறது. அப்படி பசியை பற்றியும் பசியினுடைய கொடுமையை பற்றி மட்டும் சொல்லாமல் அந்த பசியினுடைய கொடுமையை போக்குவதற்காக ஒரு அறச்சாலை அமைந்த வள்ளலார். இதுல அவருடைய உள்ளம் பகீர். இங்க கூட நம்மளுக்கு கூட சிலருக்கு இருக்கலாம், நிகழ்ச்சி எப்போ முடியுமோ, வீட்டுக்கு நம்ம எத்தனை மணிக்கு போவோம் என்கிற ஒரு பகீர். நம்ம வீட்டுக்கு போய் வேலைகள் நடக்க வேண்டியது இருக்குது என்று சொல்லி இந்த வருந்துகின்ற பொழுதும் பசியால் வாடுகிறவர்களை பார்க்கின்ற பொழுதும் அவர்களை பற்றி கேட்கின்ற பொழுதெல்லாம் என்னுடைய உள்ளம் பகீர் என்று வருந்துகிறது என்று சொல்ல முடியும். அதே போல இது சிந்தனை மட்டுமில்லாமல் செயலாக மாற்றிய சிறப்புக்குரியவர் வள்ளலார். சத்திய தர்மசாலை அமைத்து 3 நேரமும் உணவளிக்கின்ற சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற அவர் ஏற்றி வைத்த அடுப்பு இன்றும் அணையாமல் இருந்து கொண்டிருக்கிறது, அணையா அடுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி. இப்ப ஜீவகாரியம் என்பது உயிர்கள் வருந்துவது மட்டுமல்ல, வள்ளலாருடைய சிறப்பு. அவர் ஜீவகாரியம் என்பது என்ன என்கிற வலியுறுத்துகிற போது பார்த்தீங்கன்னா, ஒரு மண்ணாங்கட்டி உடைஞ்சு போறதை பார்த்து யார் வருத்தப்படுறாங்களோ அவர் ஜீவகாருண்யம் உடையவராக இருப்பார். இது ஒரு ஜீவகாருண்யத்தினுடைய ஒரு விளக்கமாக அதை பதிவு செய்திருக்கிறார். உயிரற்ற ஜடப்பொருளாக இருக்கக்கூடிய ஒரு மண், அது ஒரு பெரிய கட்டியாக இருக்கிறது. அதை நம்ம உடைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த மண்ணாங்கட்டி உடைந்து போவதை பார்த்து உள்ள வருந்துகிறவர் யாராக இருப்பார் என்று சொன்னால் ஜீவகாருண்யத்தை தன்னுடைய உள்ளத்திலே வைத்திருப்பவர்கள், அந்த இரக்க குணம் உடையவர்களாக இருப்பார்கள் என்ற கருத்தை முன்வைக்கின்றார். விலங்குகளும் பறவைகளும் வருந்துகின்ற செய்தியை காணூறு பசுக்கள் கன்றுகளாதி கதறிய போதெல்லாம் பயந்தேன், 700 மாடு முதல் பல மிருகம் இழைத்தவை கண்டுளம் இழைத்தேன், 400 கோழி முதல் பறவை கூவுதல் கேட்டுளம் குலைத்தேன். இந்த பறவைகளுடைய ஓசை, அதனுடைய வருத்தம், இதை கேட்டெல்லாம் நான் வருந்துகிறேன். எந்த வேதமும் உயிர்களிடத்தில் எந்த வேதமும் காட்டாத வருத்தத்தை அவர் வள்ளலார் பதிவு செய்திருப்பதை பார்க்கலாம். அப்படி கருணையினுடைய உச்சபட்ச எல்லையை பதிவு செய்கிற ஒவ்வொரு செய்தியும் வள்ளலாருடைய பாடல்கள் நமக்கு முன்னிறுத்துகின்றன. ஆல்பர்ட் ஸ்வைட்சர் என்கிற ஒரு ஞானி, அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். That man is truly ethical who shatters no ice crystal as it sparkles in the sun, tears no leaf from a tree, cuts no flower என்று ஒரு கருத்தை முன்வைக்கிறார். நம்ம சாலையில் நடந்து போவோம், சின்ன பசங்களாக இருக்கும்போது பண்ணியிருக்கோம். ஒரு மரத்தினுடைய இலை கீழே பொங்கிட்டு இருக்கும், அந்த இலைகளை பறித்து வீசுறது, அந்த மலையில் இருக்கக்கூடிய மலை தூரல்கள் அந்த மரத்தில் ஒட்டி இருந்ததுன்னா அதை அசைத்து விடுவது, இப்படி எல்லாம் அந்த உயிரையும் மதித்து அந்த மரத்திற்கென்று ஒரு உணர்வுகள் இருக்கும், அந்த செடிக்கென்று ஒரு பண்புகள் இருக்கும் என்று சொல்லி அதையும் கூட துன்புறுத்தாத நிலைதான் இந்த ஜீவகாருண்யம் என்கிற ஆல்பர்ட் ஸ்வைட்சருடைய கருத்து. வள்ளலாருடைய கருத்தும் ஒரே நேர்கோட்டில் இருக்கின்ற செய்தி. சன்மார்க்கம், தாச மார்க்கம், சர்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம். இதற்கு முன்பு ஒரு விளக்கம் இருந்தது. தாச மார்க்கம் என்று சொன்னால் இறைவனுக்கு அடிமையாக இருப்பது, சர்புத்திர மார்க்கம் என்று சொன்னால் இறைவனுக்கு நல்ல பிள்ளையாக நல்ல மகனாக இருப்பது, சகமார்க்கம் என்று சொன்னால் இறைவனுக்கு நண்பனாக இருப்பது, சன்மார்க்கம் என்று சொன்னால் இறைவனே தானாகின்ற அந்த நிலை என்று சொல்லக்கூடிய. சகமார்க்கம் என்பது எல்லா உயிர்களையும் தன்னுடைய நண்பனாக பார்ப்பது, சன்மார்க்கம் என்பது எல்லா உயிர்களையும் தன்னை போலவே பாவித்து பார்ப்பது என்று சொல்லி இந்த 4 மார்க்கங்களுக்கும் ஒரு புதிய விளக்கத்தை வள்ளலார் முன்வைக்கின்ற ஒரு பண்பு. அது சாதி மத வேறுபாடுகளை எல்லாம் கலந்து இன்றைக்கு குழால் மறுத்தல் என்பது, அந்த குழால் மறுத்தலை வைத்து 2 பிரிவினராக மக்களை பிரிக்கிறார் வள்ளலார். ஒன்று அகவினத்தார், இன்னொன்று புறவினத்தார். அகவினத்தார் யார் அப்படின்னா உறவினராக இருக்கக்கூடியவர்கள். உறவினர்கள் என்று யாரை வள்ளலார் குறிப்பிடுகிறார் என்றால், யாரெல்லாம் குழாலை மறுத்து பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாமல் இரக்கத்தோடு இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் எனக்கு உறவினர். இப்படி இல்லாமல் உயிர்கள் மீது இரக்கம் இல்லாதவர்கள், குழாலை ஏற்றுக்கொள்வர்கள் எல்லாம் அவர் எனக்கு உறவில்லாதவர் என்று சொல்லி அகவினத்தவர் என்று 2 நிலைகளிலே மக்களை பாகுபடுத்தி கருத்து சொல்கின்றார். குழால் மறுத்தல் என்பது மிக கடுமையாக அவர் வைக்கின்ற ஒரு வாதமாக இருக்கு. பசிப்பினி என்பது இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா,
இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் அவர் பதிவு செய்கின்றார். அப்படிப்பட்ட வள்ளலார் இன்றைக்கு தேவையா? இன்றைக்கு நாம் வள்ளலார் குறித்து பேசுகிறோம். மாணவர்கள் மத்தியிலே வள்ளலார் வேண்டுமா, காந்தி வேண்டுமா அப்படின்னா, இந்த உலகம் உய்வித்திருக்க, நீண்ட நாள் நிலைத்திருக்க இவர்கள் எல்லாம் வேண்டும். இன்றைக்கு மாணவர்கள், இன்றைக்கு இளைய சமுதாயம் வேறொரு பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே எதை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்கிற தடுமாற்றத்தோடு பிள்ளைகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தடுமாற்றத்திற்கெல்லாம் ஒரு கைத்தறியாக, ஒரு ஊன்றுகோலாக இருப்பவர்கள் இப்படிப்பட்ட ஞானிகள். அப்படி 19ஆம் நூற்றாண்டு மட்டுமல்ல, 20ஆம் நூற்றாண்டும் அல்ல, இனி வரும் பல நூற்றாண்டுகளுக்கும் வள்ளலார் வேண்டும். அவர் உலகத்தை உய்விப்பார். அவருடைய கோட்பாடுகள், கொள்கைகள் உலகத்தை வாழ்விக்கும். அப்படிப்பட்ட சிந்தனைகளை வள்ளலார் நம்முன் வைத்திருக்கின்றார். அப்படி வள்ளலார் குறிப்பிடக்கூடிய இத்தனை கருத்துக்களும் காந்தியினுடைய வாழ்க்கையிலே எப்படி அது பரிணமித்திருக்கிறது, காந்தியனுடைய வாழ்க்கையில வள்ளலாருடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் எப்படி உள்ளே நுழைந்திருக்கிறது அப்படின்னு. இப்ப காந்தி பற்றி சொல்லும் போது காந்தி மகாத்மா என்று சொல்லுவோம். ஒரு 3 நிலைகளிலே மனிதர்களை பார்க்கணும். தன் நலத்திற்காக பிற நலத்தை கெடுப்பவர்கள், தன் நலத்திற்காக பிற நலத்தை கெடுப்பவர்கள் அதமர், அதாவது கீழானவர்கள் சொல்லணும். தன்னலத்தை காத்துக்கொண்டு பிற நலத்திற்கு வழிபடுபவர்கள் மத்திமர் என்று சொல்லுவோம். தன்னலத்தையும் பாதுகாத்துக் கொண்டு பிறர் நலத்தை, ஆனால் தன்னலத்தை அடியோடு மறந்து பிறர் நலத்திற்காக வாடுபவர்கள் யாரோ அவர்கள் தான் மகாத்மா. அப்படியான மகாத்மா ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் காந்தியடிகள் தான் சொல்றார். வள்ளலார் ஜீவகாரணத்தை சொன்னால் காந்தியடிகள் அகிம்சையை சொல்கிறார். உயிர்கள் மீது இரக்கம் கொள்கிறது அப்படின்னு சொன்னா அகிம்சை யாரையும் துன்புறுத்தாத அன்பு வழியில் நடத்தக்கூடியது என்று காந்தியடிகள் அவர் தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் சொன்னால், ஆனால் காந்தியடிகள் அகிம்சையை ஒரு கருவியாக வைத்துக் கொண்டு வாழ்க்கையில் போராடி தேச விடுதலைக்காக பாடுபட்டவர். அகிம்சை அப்படிங்கிறது என்னன்னா, அது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, அது பிற உயிரினங்களுக்குமானது. அதுதான் புலால் மறுத்தல். காந்தியடிகளும் அதே கருத்தை முன்வைப்பதாக இருக்கிறது. அதே போல சாதி மத வேறுபாடுகளுக்கு வள்ளலாரும் காந்தியடிகள் சொல்லுகின்ற பொழுது, சாதி மத கடந்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், இதை வள்ளலார் கொண்டு வருகிறார். சாதி சமயம் கடந்து மனித நேய ஒருமைப்பாடு என்கிற கருத்தை அதன் மூலமாக அவர் வலியுறுத்துகின்றார். காந்தியடிகளும் அதே மாதிரி தீண்டாமைக்கு எதிராக போராடிய ஒரு சிறந்த ஒரு அறிஞர். ஹரிஜன் என்று தாழ்த்தப்பட்டவர்களை குறிப்பிடுகிறார். ஹரிஜன் என்று சொல்லும் கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு சொல்லாக தாழ்த்தப்பட்ட மக்களை பார்க்கின்ற ஒரு பார்வை. அப்படி வள்ளலாரோடு ஜாதி மத பேதம் கடந்தவராக காந்தியடிகளும் அங்கே நிற்கின்றார். பசிப்பிணி தீர்த்தல் என்கிற போது சத்திய தர்மசாலை அமைத்து 3 நேரமும் அடுப்பு அணையாமல் வருகின்றவர்களுக்கெல்லாம் உணவு கொடுத்த சிறப்பு வள்ளலாருடையது என்று சொன்னால், காந்தியடிகள் சொல்லுகிறார் ஏழைகளை பார்த்து அவர்கள் தரித்திர நாராயணர்கள் என்று சொல்கிறார். தரித்திர நாராயணர்கள் ஏனென்று சொன்னால் அவர்கள் என்னன்னா ஏழைகள் கடவுளினுடைய வடிவாக இருப்பவர்கள் என்று சொல்லி ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்கிற கருத்தை முன்வைப்பதாக அவர்கள் தரித்திர நாராயணர்கள் என்று சொல்லி, அப்படி ஏழைகளுக்கு சேவை செய்யக்கூடிய அப்படி ஒரு சர்வோதயம் என்கிற ஒரு கோட்பாட்டை முன்னிறுத்தியவர் காந்தியடி. இந்த தரித்திர நாராயணர் என்கிற இந்த சொல்வது விவேகானந்தர் சொன்ன ஒரு கூற்று. இதை அவர் ஏழை எளிய மக்களுக்காக அவர்களை சமமாக பாவிக்க வேண்டும், கீழானவர்கள் என்று யாரும் இல்லை என்கிற கருத்தாக அவர் பதிவு செய்கின்றார். அதே போல உடையை பற்றி வருகின்ற பொழுதும் வள்ளலாருடைய எளிமையான உடையை பற்றி நமக்கு தெரியும். காந்தியடிகளும் அதே மாதிரி மக்களுடைய துன்பத்தை துயரத்தை பார்த்து நான் ஆடை அடைகிறேன் என்று சொல்லி அரை நிர்வாணமாக மாறிய அந்த செய்தி உடையிலும் வள்ளலாரோடு ஒத்துப்போகின்ற காந்தியடிகளுடைய கோட்பாடு. அதே போல இறைவன் என்று வருகின்ற பொழுது வள்ளலார் இறைவனை ஜோதியாக பார்க்கின்றார். காந்தியடிகள் இறைவனை சத்தியமாக பார்க்கிறார். கடவுள் தான் சத்தியம் என்று சொன்னவர் பின்னாளில் சத்தியமே கடவுள் என்று கடவுளை மாற்றிக்கொண்டார். பெண்களுடைய முன்னேற்றத்திற்கும் இருவருடைய பொருளும் நுழைந்திருக்கின்றது. விதவை மறுமணம், பெண் கல்வி என்று அந்த காலகட்டத்திலேயே கட்டுகளை உடைத்துக் கொண்டு வந்த ஒரு சீர்திருத்தவாதிகளாக வள்ளலாரும் காந்தியடிகளும் நம் இருக்கின்றார்கள். அதே போல
அன்பும் சேவையும் என்று சொல்லக்கூடிய நிலையில அன்பு கருணை என்று மிக உயர்ந்த சிந்தனைகளோடு நம்முன் இருக்கின்ற 2 ஞானிகளாக வள்ளலாரும் காந்தியடிகளும் இருக்கின்றார். காந்தியடிகளுடைய தோற்றம் ஒரு தனி மனித தோற்றம் அல்ல, ஒரு தத்துவத்தின் தனி தோற்றம், சத்தியத்தின் விஸ்வரூபம், தர்மத்தின் அணிவகுப்பு. அவர் வைத்து சென்ற சொத்து தைரியம், அவர் போதித்த பாடம் சத்தியம், அவர் கையாண்ட ஆயுதம் அன்பு, அவர் வாழ்ந்த வாழ்வே அவருக்கு ஏற்ற நினைவு சின்னம். தனியாக நம்ம வைக்க வேண்டியதில்லை, அவருடைய வாழ்க்கையே அது நினைவு சின்னமாக இருக்கின்றது. கேட்பவருடைய நெஞ்சத்தை எல்லாம் கொள்ளை வருகின்ற பல அத்தியாயங்களை கொண்ட ஒரு மகா காவியமாக காந்தியடிகள் இருக்கின்றார். அப்படி வள்ளலார் ஒரு ஞானியாக ஆன்மீகத்தினுடைய உச்சியில் நின்று கொண்டு சமூகத்திற்கு வழிகாட்டுகிறார் என்று சொன்னால், காந்தியடிகள் ஒரு யோகியாக அதே கொள்கைகளை எளிய மக்களுடைய வாழ்வியலை பொருத்தி ஒரு அரசியல் சமூக மாற்றத்தை கொண்டு வர ஒரு ஞானியாக நம் இருக்கின்றார். வள்ளலார் அக உலகினுடைய புரட்சியாளர் என்று சொன்னால், காந்தியடிகள் புற உலகினுடைய புரட்சியாளர் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பு தந்த கண்ணன் பேரரசாருக்கும் விருது பெற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் வந்து சிறப்பித்த உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. இப்பொழுது அம்மா அவர்கள் லோகமாதேவியம் மகாத்மாவும் வள்ளலாரும் நாமெல்லாம் அவர்களோடு ஒன்றாவோம் என்கின்ற அருமையான செய்தியை நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். சான்றோர் பெருமக்களே, வள்ளல் பெருமான் ஜோதியை உருவாக்குவதற்கும் 2-3 ஆண்டுகளுக்கு முன்பே முதலால் செய்தது அந்த அடையாளம். வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் ஆண்டோர்களுக்கும் மேடையின் கீழ் அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும் முதற்கண் இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க 374வது கம்பன் விழா, கம்பன் கலைமன்றம் அப்படிங்கிறது நான் வந்து ஐயாவோட வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் இந்த நிகழ்வு பற்றி நாங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கோம். இதுதான் முதல் முறையாக நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேங்க சார். கண்டிப்பாக வரேன் சார். ஏன்னா இவ்வளவு அழகாக இப்போ எதை தட்டினாலும் செல்போன் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுல குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க, இன்க்ளூடிங் டீச்சர்ஸுமே தான். பார்த்தோம்னா எல்லாமே வள்ளலாரை பற்றி அப்படின்னா நீங்கள் கூகுளில் போட்டாலும் வந்துடுது. அப்படிதான் வந்து எல்லா குழந்தைகளும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு அவையும் பேச்சும் முதல் முறையாக பொள்ளாச்சியில் நான் கேட்குறேன். முதல்ல வந்து நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அனைத்து சேனலுக்கு வந்து மாதத்துக்கு சந்தா கட்டி அந்த டிக்கெட்டில் போவோம். அப்போ அந்த பேச்சுக்கள் எல்லாம் கேட்ட பழக்கம் இருக்குது. ஆனால் அதற்கு பிறகு நீண்ட நெடுநாளுக்கு அப்புறமா இந்த இடத்துல இந்த கம்பன் விழா அப்படிங்கிறது இவ்வளவு சிறப்பாக நடக்குது அப்படிங்கிறது வந்து மிகவும் பெருமைப்படுது. எங்கள் ஸ்கூல்லையும் தர்மராசிரியர் கம்மையாசிரியர் இவ்வளவு அழகாக இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க இந்த நிர்வாகத்தினர். அதுலேயும் ஒவ்வொரு மாதமும் இதே மாதிரி ஒவ்வொரு சிறப்பான பேச்சுக்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இது கண்டிப்பாக நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். எல்லா டீச்சர்ஸுக்குமே வந்து இவ்வளவு சிறப்பான ஒரு நிகழ்வு, காதுகளுக்கு இனிமையான ஒரு நிகழ்வு. இவ்வளவு நல்லா அந்த வள்ளலாரை பற்றி புத்தகத்தில் நிறைய படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி வள்ளலார் அறிவியல் நிறைய அந்த கருத்துக்களை நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனால் ஒருத்தர் சொல்லும் போது அதனுடைய வேல்யூ வந்து ரொம்ப அதிகம். அதை கேட்பதற்கு மிக இனிமையாக இருக்கு. பேசிய மேடம் வந்து தாவரவியல் சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது பயாலஜி படிச்சுட்டு பாட்னி படிச்சுட்டு இவ்வளவு அழகாக வள்ளலாரை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம எல்லாருமே உங்களுக்கு மிகுந்த ஒரு மனவழியை. அதே மாதிரி தமிழாசிரியர் பேசுறதுல எந்த ஒரு இது இல்லை, இருந்தாலும் அவரும் மிக சிறப்பாக கவிநயத்தோட ரொம்ப நல்லா பேசினாரு. இப்போ நான் இங்கே வந்திருக்கிறது வந்து பொள்ளாச்சியில் ஆசிரியர் விருது வாங்குவதற்காக ஒரு பாராட்டு விழா அப்படின்னு சொல்லி ஐயா கூப்பிட்டாங்க. அதுக்காக வந்திருக்கிறேன். நல்லாசிரியர் விருது வழங்கும் விழா அப்படின்னு ஒரு பேரு. இது வந்து எப்படி கொடுக்குறாங்க, நல்ல ஆசிரியர்கள் அப்ப யாரு, நாங்க 13 பேர் மட்டுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. இங்க பணியாற்றக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுமே மிகவும் சிறந்த நல்ல ஆசிரியர்கள். இல்லாம பிரச்சனை இப்படி வராது. அந்த ஆசிரியர்களின் சார்பாக செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அத்தனை பேர் குழந்தைகளை
விரிவான விளக்கத்தோட அவங்க கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணா போதும். அப்பார்ட் ஃப்ரம் எஜுகேஷன், இந்த கல்வித்துறையை தாண்டி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத செய்யறதுக்காக தான் இந்த விருதே அது இப்போ நான் சொல்ல விரும்பலைங்க. கல்வித்துறையை தாண்டி நிறைய சேவைகளும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் அந்த விருதானது எங்களுக்கு வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டது. அது நல்லாசிரியர் விருது கிடையாது, அது பேர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கும் விழா தான் மேடையை போட்டிருப்பாங்க. முதல்ல நல்லாசிரியர் அப்படின்னு சொன்னாங்க, இப்போ ராதாகிருஷ்ணன் அவார்டு அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. அப்போ ஒரு நாள் இன்டர்வியூ, அந்த ஆல்பம்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும், இந்த புக்லெட் மாதிரி அதை கிட்டத்தட்ட ஒரு 13 நபர்கள் அமர்ந்து சிஓ முதற்கொண்டு அந்த தலைமையில் நடந்தது. நம்ம என்ன கொடுத்தோமோ அதை ஒரு பிபிடியாக பின்னாடி நம்ம ஓடிட்டு இருக்கோம். அவங்க முன்னாடி இருக்கிறவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அந்த கொஸ்டினுக்கு கலர்பில்லாத ஒரு பதில் சொல்லணும், அவ்வளோதான். இப்போ அதை நம்மளே பண்ணாலும் அது நம்மளால சொல்ல முடியும். வேறு எங்கேயாச்சும் வாங்கி பண்ணினாலோ அல்லது லாஸ்ட் இயர் வாங்கினவங்கள எப்படி வாங்கினீங்கன்னு சொல்லி நம்ம வாங்கி அதை சேகாரம் பண்ணினாலும் கண்டிப்பாக அது நம்மளுக்கு சொல்ல முடியும். அந்த பதிலானது அவங்களுக்கு நம்ம சொல்ல முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுறோமோ நம்ம அதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொன்னால் யார் வேணாலும் அதுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த விருது பொள்ளாச்சியில் நாங்கள் 2 பேர் வாங்கியிருக்கோம். இந்த பொள்ளாச்சி டவுனில் நானும் கோமதி அம்மா அவர்களும் மாநில விருது வாங்கியிருக்கிறோம். தேசிய அளவில் விருது வாங்கினாங்க விஜயலட்சுமி அம்மா அவர்கள். இந்த மாநில விருது பொள்ளாச்சியில் வாங்கினதை நான் மிக பெருமை அடைகிறேன். இந்த பொள்ளாச்சியில் வேலை பார்க்குற அத்தனை ஆசிரியர்களின் சார்பாகவும் இந்த விருது எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு நான் சொல்லிக்கிறேன். அதோட இந்த விருது வாங்கின உடனே எங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் என்ஐஏ எஜுகேஷன்ஸில் மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் செக்ரட்டரி பார்க்கறதுக்கு முன்னாடி அனைத்து குழந்தைகளும் ப்ரேயரில் 6th to 12th வரைக்கும் எங்கள் ஸ்கூலில் 1640 குழந்தைங்க படிக்கிறாங்க, பெண் குழந்தைகள் மட்டும். அத்தனை குழந்தைகளுக்காக செய்த சேவை மட்டுமே எனக்கு இந்த விருதினை வாங்கி கொடுத்தது அப்படிங்கிறத நான் பெருமையோடு சொல்லுவேன். குழந்தைகளுக்கு செஞ்ச சேவை மட்டும்தான். ஒரு கிளீன் ஸ்லேட்டாக நம்ம கிட்ட அனுப்புகிறாங்க. அதில் ஒரு களிமண், அந்த மண்ணை மட்டும் அப்படியே கொண்டு உட்கார வைக்கணும். அதில் அழகான சிற்பம், அந்த சிற்பத்தில் எந்த விதமான ஒரு பின்னமும் இல்லாமல் அதை அழகாக செதுக்கி அதையே நல்லா வளர்த்து காய வச்சு ஒரு கருவறையில் கொண்டு போய் அதை உட்கார வைக்கிறது எங்கள் ஆசிரியர்களோட கடமை. அது நீங்கள் பெற்றோர்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வீட்டில் நம்ம எல்லா வேலையும் நம்ம செஞ்சு முடிச்சு அந்த குழந்தைக்கு எல்லாம் பண்ணுறோம். ஆனாலும் அதை கருவறையில் வச்சு அழகு பார்க்கக்கூடிய திறமை யாருக்கு இருக்குதுன்னா ஆசிரியர்களுக்கு மட்டுமே உண்டு. அந்த விருது நாங்கள் 3 பேரும் இந்த பொள்ளாச்சி கல்வி மாவட்டத்தில் வாங்கியிருக்கிறோம். சாரி சார், தங்கவேல் ஐயா அவரும் பாலு சார் வாங்கியிருக்கிறார். மிக பெருமை. அதோட ஐயா கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக எனக்கு தெரியும். சிவகுமார் ஐயா அவர்களையும் அவங்க தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கொடுக்குறாங்க, உங்களை சிறப்பு பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இது நாங்கள் பொள்ளாச்சியில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு இந்த சிறப்பு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறது எங்கள் ஆசிரியர்கள் சார்பாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அந்த குழந்தைகளுடைய அந்த மதிப்பு மட்டுமே எங்களுக்கு இந்த விருதை வாங்கி தந்தது என்பதை நான் உங்கள் முன் சொல்லியிருக்கிறேன். தேங்க்யூ சார். மேடையிலும் முன்னாலும் வீட்டிருக்கக்கூடிய அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எனது முதற்கண் வணக்கம். திங்களுக்கேற்ற தலைப்பை தந்து சான்றாண்மையாளர்களை சந்திக்க வைத்து சிந்தனை பரிமாற்றம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கம்பன் கலைமன்றத்தினுடைய 374வது நிகழ்வு. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பு செய்த அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் சான்றோன்றிய தூண்களாக விளங்கக்கூடிய ஐவர் கொண்டு இதை துவங்கிய தர்மராச ஐயா அவர்கள் அடுத்து சிறந்த நெறியாளர் தலைவர் என்ற தலைவராக இருந்து இதனை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சண்முக மன்னார் அவர்கள் மற்றும் தேனா சித்தர் என்று சொல்லக்கூடிய சிவா அவர்கள், சிலேடை செல்வர் திரு குமார், இசை அமது நசீர் அவர்கள், ஈர்குரல் செல்வர் செல்லியப்பன் அவர்கள் அனைவரும் இந்த மன்றத்தினுடைய சார்பூன்றிய தூண்கள் என்று ஐவராக நாம் கருதுகிறோம். இசையின்றி எந்த நிகழ்வும், அதாவது இசையில் துவங்கி இசையிலே நிறைவடையக்கூடியது நமது பண்பாடு. அந்த வகையிலே காணமுது நசீருடைய பாடல் ஒவ்வொரு நிகழ்வு
சான்றோர்களாக விளங்கப் போகிற பொள்ளாச்சி நகர ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவ செல்வங்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற சொற்பொழிவை ஒரு நிகழ்த்தி நம்மை அவை அடக்கத்திற்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த மாணவன் மிதுன் அவர்களுக்கு மிக நன்றி. தொடர்ந்து காமராசர் பாடலை பாடியிருக்கக்கூடியவர் விழிப்புணர்வு வில்லுப்பாட்டு மற்றும் நாட்டியம் என 3 தமிழும் ஓரிடமாய் நின்று இந்த மேடையை அலங்கரித்து சென்றிருக்கக்கூடிய அந்த மாணவ செல்வங்களுக்கு இந்த கம்பன் கலைமன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அவர்களை முறையாக பயிற்றுவித்து நன்னெறிப்படுத்தி கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் அவர்களுக்கும் எனது நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். மேடையிலே எழுந்தருளி ஒரு பல்கலைக்கழகமாக வீற்றிருந்த மாபெரும் கல்வியாளர், விருதுகளை அலங்கரித்த மேடை பெருமைமிகு பேராசிரியர் ரே முத்துக்குமார் அவர்களுக்கு எமது நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். கற்றலும் கற்பித்தலும் எவ்வாறு நிகழ வேண்டும் என்ற முறையையும் சான்றோர் கருத்துக்களை மேற்கோளிட்டு எளிய சொற்களாக நிறைவான கருத்துக்களை கூறி தலைமை உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய ரே முத்துக்குமரனார் அவர்களுக்கும் எமது கம்பன் கலைமன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அறிஞர்களையும் ஆய்வாளர்களையும் கட்டமைத்து பூமியை புனிதப்படுத்தும் சேவகராக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய மாண்பாளர் நாவின் செல்வி லோகமாதேவி அன்பெனும் பிடி என்னும் தலைப்பில் வள்ளலார் வாழ்வே அன்பெனும் பிடியாக மலர்கிறது. எளிய வாழ்வும் இறைத்தன்மையும் கொண்ட வள்ளலார் வாழ்வை நிரல் நிறையாக உரையாற்றி தத்துவ கதைகளையும் கூறி சென்று இந்த அவையை சிறைப்படுத்தி சென்றிருக்க, அதாவது தன்னுடைய சொல்லாட்சி திறனால் சிறைப்படுத்தி சென்றிருக்கக்கூடிய லோகமாதேவி அவர்களுக்கும் எமது இந்த மன்றத்தின் சார்பாக நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். பல்வேறு இலக்கிய அமைப்புகளில் தனது பணியை தொடர்ந்து செய்து மிகச்சிறந்த ஒரு கல்வியாளராக, ஆய்வாளர்களை பயிற்றுவிக்கும் ஒரு மேன்மையாளராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திரு ராஜ்குமார் அவர்களுக்கு இந்த மன்றம் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறது. காந்தமலர் ஒரு மேலவர்க்கும் ஞான கைப்படம் காட்டிய கந்தனை கந்தம் மணக்கின்ற ஜோதியடி புகழ் காந்தியடிகள் சாந்தனடி என்று இந்த மகான் காந்தியையும் இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈவாக்கும் அருளும் வைத்தார் என்ற வள்ளலாருடைய வாழ்வையும் அன்பும் அருளும் ஜீவகாருண்யம் என்ற 3ஐயும் தனது வாழ்நாள் இலக்காக கொண்டு செயல்பட்ட வள்ளலார் வாழ்வை பல்வேறு இலக்கிய சான்றுகள் காட்டி உரையாற்றி சென்றிருக்கின்ற சொல்வல்லார், கேளாரும் வேற்றமொழியும் சொல் ஆற்றலாளர், காந்தியின் அகிம்சை, வள்ளலாரின் ஜீவகாருண்யம் எவ்வாறு ஒன்றுபட்டு நிற்கிறது என்ற ஒரு நல்ல விளக்கத்தையும் தந்து நம்மை நல்ல கருத்துக்களுக்கும் செவிக்கீறிய செய்தியையும் வாழ்வியல் கோட்பாடுகளையும் 2 மகான்களுடைய வாழ்விலிருந்து நமக்கு உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய அந்த பேராசிரியர் பெருமகனாருக்கு நமது கம்பன் கலைமன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்ண மறுக்கின்ற குழந்தையை கூட ஓடோடி சென்று ஊட்டி வளர்க்கின்ற தாயை போல திகழ்ந்திருந்தால் மட்டுமே இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு நல்லாசிரியர் விருது ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கிடைத்திருக்கும். அப்படிப்பட்ட நல்லாசிரியர் விருதாளர்களாகிய திருமதி வை விஜயலட்சுமி, திருமதி ஆர் சகிலா, திருமதி சி கோமதி, திரு ஆர் ரவிச்சந்திரன் மற்றும் திரு தங்கவேலு அவர்கள், இவர்களுக்கு அவர்கள் சார்ந்த சமூகம், ஆசிரியர் சங்கங்கள் மற்றும் கல்வியாளர்களுடைய பாராட்டுதலோடு எங்கள் கம்பன் கலைமன்றத்தினுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் உரித்தாக்கட்டும் என்று கூறி எனக்கு இந்த நல்ல வாய்ப்பினை நல்கிய இந்த அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் கம்பன் கலைமன்றத்திற்கும் எனது நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
மிகச்சிறந்த ஆய்வுரையையே நன்றி உரையாக வழங்கிய சோழர் பெருமானுக்கும்